வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவு. ஏன்னா வாடகை வீட்டில் தான் சென்னையில் நிறைய பேர் கொடுத்துன்னு இருப்பாங்க. நிறைய பணம் வைத்திருப்பாங்க. ஆனால் வீடு வாங்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு முடியாது. நிறைய பேருடைய கனவாகவே இது இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சின்ன வீடு, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னா அதுக்கு பணம் இருந்தும் சிலரால் முடியாது. இதற்கு என்ன காரணம்? இந்த குலதெய்வம் இருக்கு பார்த்தீங்களா? குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு சிறு தெய்வமாக தான் இருக்கும். குலதெய்வம் எப்பொழுதுமே பெரிய தெய்வமாக இருக்காது. ரொம்ப சிறு தெய்வமா வீரன், சூரன், மாடன், பேச்சாயி, காட்டேரி, முனீஸ்வரன், வால்முனி, இந்த மாதிரி சிறு தெய்வங்கள் தான் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கும். அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவருடைய குலதெய்வம் ஒரு சிறு தெய்வம். அங்காள பரமேஸ்வரி, அந்த மாதிரியான தெய்வங்கள், முருகன், இந்த மாதிரியான தெய்வங்கள் தான் குலதெய்வமாக இருக்கும். இந்த குலதெய்வ வழிபாடை நிறைய பேர் மறந்துடுறாங்க. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. குலம் தெரியாமல் இருக்கலாம், குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடாது. இது மகாபாரத கதையிலிருந்தே சொல்லியிருக்கிறாங்க. அர்ஜுனன் எதற்காக வருத்தப்பட்டான்? இந்த போர் நடந்தால் என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் இறந்து விடுவார்கள், அவருடைய குலதெய்வம் தெரியாமல் அவருடைய குழந்தைகள் தவிப்பார்கள், அவருடைய முன்னோர் பேர் தெரியாமல் தவிப்பாங்க, அவர் வம்சாவழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்களேன்னு வருத்தப்பட்டான். அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும். இந்த குலதெய்வம் தெரியணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு குலதெய்வம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மாதா மாதம் பௌர்ணமி தினத்தன்னைக்கு ஒரு கோமாதாவை கூப்பிட்டு வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும். இந்த கோமாதாவை ஒரு 11 மாதங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு கோசூத்தம்னு ஒரு சூத்தம் இருக்கு, வேத மந்திரம். இந்த வேத மந்திரத்தை சொல்லி இந்த 11 மாதங்கள் வீட்டில் பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வம் தெரியும். அது எப்படி கோமாதாவை பூஜை பண்ணால் தெரிஞ்சிடுமா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். கண்டிப்பாக தெரியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 30 முக்கோடி தேவர்களும் அந்த பசுமாட்டினுடைய உடம்புல இருக்காங்க. பிரம்மா இருக்கார், சிவபெருமான் இருக்கார், மகாவிஷ்ணு இருக்கார், துர்காலட்சுமி, சரஸ்வதி இருக்கா. 4 வேதங்கள் 4 கால்களாக இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் கண்களாக இருக்கிறார்கள். விநாயகர் முகத்திலே இருக்கிறார், பிருஷ்டபாகத்தில் மகாலட்சுமி இருக்கிறார். இந்த தெய்வெல்லாம் இருக்கிற பொழுது உங்கள் குலதெய்வமும் அந்த பசுமாட்டினுடைய உடம்புல இருக்கு. அது பௌர்ணமி அன்னைக்கு அந்த பசுமாட்டை கூப்பிட்டு உங்கள் குலதெய்வமாக நினைத்து நீங்கள் பூஜை செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் தெரியும் அப்படிங்கிறது உண்மை. எதுக்காக நீங்கள் பசுமாடு கிரகப்பிரவேசத்தன்னைக்கு கூப்பிட்டு பூஜை பண்ணுறீங்க? மகாலட்சுமி பூஜை பண்ணோன்னா காசு வந்துடும்? இல்லை, அப்படி கிடையாது. கோமாதா பூஜை பண்ணோன்னே உங்களுக்கு பணம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்காக இந்த பூஜைகள் கிடையாது. இதை நிறைய பேர் சொல்கிறதில்ல. கோமாதாவுக்கு என்ன பண்ணுறீங்க? வேஷ்டி போடுறது, இது ஒரு பழக்கம் வச்சுருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? வேஷ்டியும் போடலாம், புடவையும் போடலாம், தப்பு கிடையாது. அவங்களுடைய குலதெய்வம் முனீஸ்வரனாக இருந்தால் கண்டிப்பாக வேஷ்டி போடலாம். ஏன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு தான் பூஜை பண்ணுறீங்க. கோசுத்தம் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய குலதெய்வத்துக்கு தான் பூஜை. முதல்ல கிரகப்பிரவேசம். இந்த கிரகப்பிரவேசத்தில் வாழை மரம் கட்டுவாங்க. நீங்கள் வாழை மரம் கட்டுறதை பார்த்துருப்பீங்க. இந்த பாண்டிச்சேரி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு 7 வாழை மரம், 9 வாழை மரம்லாம் கட்டுவாங்க. இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? 7 வாழை மரம் கட்டுறாங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 7 வாழை மரம், இந்த பக்கம் 7 வாழை மரம். இந்த 7 வாழை மரம் கட்டுறதுனால என்ன நடக்குது? ஒரு வாழை மரம் கட்டினா பத்தாதான், 7 தலைமுறைகளை அவர்கள் குறிக்கிறார்கள். 7 வாழை மரம் கட்டினா 7 தலைமுறையாக அப்படிங்கிறது எண்ணம். 3 வாழை மரம் வசதி இல்லை கட்டுறாருன்னா 3 தலைமுறை. நம்மளுடைய தந்தை, பிதிர், பிதாமகர், பிரபிதாமகர் அப்படின்னு சொல்ல 3 தலைமுறையை குறிக்கிறது. அதே மாதிரி அந்த பக்கம் பொண்ணு வீட்டில் 3 தலைமுறை. 7 மரம் கட்டிங்கன்னா 7 தலைமுறை. இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள்
நமக்காக நம்முடைய ஜென்மங்கள், நம்மளுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று அவர்கள் நிறைய பூஜைகள் செய்து நமக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஜீன்ல இருந்தா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவங்க தான் முக்கியம். அந்த மாதிரி இந்த பசுமாடு கோபூஜை பண்றீங்க, கிரகப்பிரவேசத்துக்கு கோபூஜை பண்ண உடனே முதல்ல காலடி எடுத்து வைக்கிறது பசுமாடு அப்படின்னு சொல்றோம். உங்களுடைய குலதெய்வம் தான். முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கிறீர்கள். அதனால இந்த வீடு கட்ட முடியல, வாஸ்து பிரகாரம் வீடு அமையல, அப்படியே வீடு அமைஞ்சாலும் ஒரு 2-3 வருஷத்துல வீடு வித்துடுறது, இந்த மாதிரியான நிர்பந்தங்கள் இருக்கு அப்படின்னா செவ்வாய் நீச்சமானாக்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட குலதெய்வம் தெரியாவிட்டாலும் இதெல்லாம் நடக்கும். குலதெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமானது. இந்த குலதெய்வ வழிபாட்டுக்காக இன்னொரு விஷயமும் செய்யலாம். கோமாதா பூஜை செய்வது போல் இன்னொரு விஷயமும் செய்யலாம். இந்த சீர்காழிக்கு பக்கத்துல குன்னம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல பூமீஸ்வரர் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார். இந்த பூமீஸ்வரர் யாருன்னா பூமாதேவி பூஜை செய்த சுவாமி பூமீஸ்வரர். இந்த பூமீஸ்வரரை போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா, அதுவும் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷம், பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு இந்த பூமீஸ்வரரை போய் வழிபாடு செய்து அந்த பூமீஸ்வரருக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வீடு அமைகிறது நல்ல விதமாக அமையும். கிரகப்பிரவேசத்துக்கு முதல்ல கோபூஜை பண்றீங்க, உங்களுடைய குலதெய்வம் வழிபாடு செய்றீங்க. இந்த வழிபாடு செஞ்ச பிறகு கிரகப்பிரவேசம் வீட்டுக்குள்ளார போறீங்க, வாசக்கால் பூஜை பண்றீங்க. வாசக்காலில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 4 கூரா வச்சிருப்பாங்க, அந்த பக்கம் 4 வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா 4 சர்பங்கள், இந்த பக்கம் 4 சர்பம், அந்த பக்கம் 4 சர்பத்தை வச்சு பூஜை பண்றோம். இந்த 4 சர்பங்களும் என்ன செய்யுமா, வீட்டுக்கு புதுசா ஒருத்தவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வீட்டு உள்ளார விடாதான். இவங்களுடைய மனநிலையை, வீட்டுக்கு புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுடைய மனநிலையை கட்டுப்படுத்தி வாசல்ல இருந்து அழைக்கிற ஒரு மணியை ஒலிக்க செய்யும். அம்மா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கான மனநிலையை கொடுக்கும். அதுக்காக இந்த பக்கம் 4 சர்பம், அந்த பக்கம் 4 சர்பம், இந்த 4 சர்பங்களும் பூஜை செய்வாங்க. அப்புறம் குலதெய்வம், அந்த இடத்துல குலதெய்வத்தை வச்சு வாசப்படியில் பூஜை பண்ணுவாங்க. அதற்கு பிறகு மேல மகாலட்சுமி, கஜலட்சுமி, 2 பக்கங்களும் யானைகளை கொண்ட கஜலட்சுமி, விநாயகர், சரஸ்வதி, 4 யுகங்களாக இவங்க 3 பேருமே அப்படியே இருக்கிறாங்க. அதனால இவங்களை பூஜை பண்ணுவாங்க. இவங்களை பூஜை பண்ணிட்டு திரும்ப உள்ளார போறாங்க, தீப பூஜை, விளக்கேத்துறாங்க. முதல்ல கோவில்ல இருந்து ஒரு விளக்கு ஏற்றி எடுத்துட்டு வந்து வச்சிடுறீங்க, திரும்பவும் இங்க ஒரு குத்து விளக்கு ஏத்திருங்க. குத்து விளக்கு ஏற்றி அதற்கு பிறகு கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லட்சுமி ஹோமம் எல்லாம் பண்றீங்க. இந்த ஹோமங்கள்லாம் முடிஞ்ச பிற்பாடு என்ன பண்றாங்க, பால் காய்ச்சுறாங்க. பால் காய்ச்சி அதுக்கப்புறம் திரும்பவும் குலதெய்வ பூஜை. அந்த குலதெய்வ பூஜை எப்படி பண்றாங்க பாருங்க. இந்த பால் காய்ச்சின பாத்திரத்திலேயே சக்கரை பொங்கலோ இல்லை வெள்ளை சாதமோ வச்சு அந்த குலதெய்வத்துக்கு அன்றைய மதிய தினம் மத்தியானத்தில் இலை போட்டு சுவாமி கும்பிடுவாங்க. இந்த குலதெய்வ வழிபாடு தான் மிக முக்கியமானது. குலதெய்வ வழிபாடு தெரியல அப்படின்னா, குலதெய்வம் எனக்கு தெரியல, நான் ஒரு 11 முறை கோமாதாவுக்கு பூஜை பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா என்னுடைய குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, திக்கட்டவனுக்கு திருப்பதியே துணை. திருப்பதி பெருமாளையே நீங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கலாம். அதற்கு பிற்பாடு உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டால், நீங்கள் சைவமாக இருந்தாலும் வைணவமாக இருந்தாலும் எந்த மதத்தில் இருந்தாலும் திருப்பதி பெருமாளையே நீங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கிட்டு திருப்பதி பெருமாளுக்கே எல்லாத்தையும் செய்யலாம். ஏன்னா
திருப்பதியில் இருக்கிற பெருமாள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காராம், எல்லா நலங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார். அதனால சந்திரன் அனுகிரகம் பெற்றவர். சந்திரனுடைய நேர்கோடும் புதனுடைய நேர்கோடும் அங்கதான் விழுது. அதனால அந்த திருப்பதி பெருமாளை நீங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம்.